நீங்களே சொல்லுங்கள். நான் கேள்வி ஒன்றும் இல்லை, சொல்லிட்டேன். நான் சொன்னது சரியா இது தப்பான்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் டாப்பிக்காக போயிருக்கு. சரி. அதாவது ஃபாக்ஸ்கான்ங்கிறது தைவான் கண்ட்ரியோடைய பேஸ் பண்ண ஒரு இது கம்பெனி. அவங்க எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இதில் அவங்க நல்ல ஒரு கோலாச்சுறாங்க. நிறைய கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்தியாவிலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பர்டிகுலர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகட்டும், வரகடம் ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், மெயினாக ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த மொபைல் ஆப்பிள் மொபைல் அசம்பிளி அதிலெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர்லாம் கூட ஒரு 13,100 கோடிக்கு அந்த பண்ணியிருக்காங்க. இதை என்ன எடுத்து ஒரு கண்ட்ரோவர்சி என்ன வந்தது அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக இவங்க என்ன பண்ணாங்க, அக்டோபர் 2025 தமிழ்நாடு அவர் மிஸ்டர் ராஜா, டிஆர்பி ராஜா அவர் அனௌன்ஸ் பண்ணது இவங்களோட ஃபாக்ஸ்கானுடைய அவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தட் இஸ் ஐ திங்க் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா புதுசாக கொண்டு வருது. சரி. 15,000 கோடி ரூபாய்க்கு ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது பண்ணோம். அது 14,000 பேருக்கு ஜாப் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். 14,000 பேருக்கு 14,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்ன அடுத்து இது எப்படி இவர் சொன்னார் அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஃபாக்ஸ்கானுடைய இந்தியன் அந்த ஹெட், அந்த இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ் இந்தியா பிரிவு தலைவர் அவர் போயிட்டு சிஎம்ஐ பார்த்து பேசியிருக்கார். அவரோட அஃபீஷியல்ஸ் எல்லாம் போய் அது பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் மிஸ்டர் டிஆர்பி ராஜா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்கார். இந்த மாதிரி இவர் சொன்ன அடுத்த ஒரு 2 hours 3 hours ஆர் ஆஃப் டேக்குள்ளே என்ன ஆகிடுத்து, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் புதிதாக எந்த ஒரு இதுவும் 15,000 கோடி ஃபாக்ஸ்கான் டோட்டலி கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னது என்ன ஆயிடுத்து, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடம் ஆயிடுத்து, பெரிய சங்கடம். என்னடா நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி பண்ணலாம், எப்படி இதை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு யோசித்து இவர் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கார், மினிஸ்டர் அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இல்லை அதாவது இப்போ தெலுங்கானாவில் கூட கூகுள் ஆந்திராவில் கூகுள் 1,20,000 கோடி அவ்வளோ கோடி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு வைஷாக்ல முதல்ல தெலுங்கானா சொன்னது சாரின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் பண்ணிருக்கார். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அதே கூகுள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சைனாலே இல்லை, அமெரிக்கா அவங்களுடைய இந்த டேரிஃப் ஃபார் இதில் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு பாப்புலர் இது கொடுக்கல, அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து நியூஸ் எல்லாம் வெளியில் போடலை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபாக்ஸ்கானை பொறுத்த வரைக்கும் இவங்க ஓப்பனாக இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளேயே கர்நாடகாவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இவங்களது, தென் வேறு ஏதோ 2-3 ஸ்டேட்டில் ஃபாக்ஸ்கான் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் மனது கஷ்டப்பட்டு விடும். அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு போய் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதையும் தாண்டி சைனா அண்டு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் டேரிஃப் வார் மூலம் டைவான் அந்த அளவுக்கு நாங்கள் இந்தியாவோட இந்த அளவுக்கு டேரிஃப் வாரில் இருக்கும், நீங்கள் எப்படி இந்தியாவில் கொண்டு போய் புதுசாக 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லல ஃபாக்ஸ்கான் இல்ல மறைச்சிட்டாங்க. இது ஒரு கார்ப்பரேட்டுடைய நெறிமுறையா? இல்ல உலகத்துல கார்ப்பரேட் நடக்குமா? எந்த ஒரு கார்ப்பரேட் பக்கத்துல சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் பேசுன மாதிரி நீ தப்பா நினைச்சுக்கிடாத. அதனால இது ஓபன் கண்டிப்பா ஷேர்ல வரும். இதுல என்ன சார் கணக்கு? தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க கொடுக்கிற இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை, கன்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இது வசமா நம்ம விளங்குற மாதிரி பேசுவோம்.
திமுக அரசு பாக்ஸ்கான் 15,000 கோடி முதலீடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆமா. கேள்வி எழுப்புகின்ற போது வசமாக என்ன சொல்லுவது என்ன தெரியவில்லை, ஏதாவது ஒரு காரணத்தை கொடுக்கிறார்கள். இந்த காரணம் நம்பும்படி இல்லை. இந்த ஒரு காரணம் எதிர்க்கட்சிகளும் எடுத்து வைத்து அந்த அளவுக்கு இதை பற்றி பேச போகிறார்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னாங்க 2021 மேல் இருந்து ஆகஸ்ட் 2025 முடிய 10,82,000 கோடி இந்த ஃபிகரை சொன்னால ஆமா நீங்க சொன்னதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி இவர் சொல்லும் பொழுது இவர் வந்து 2022, 2023, 2024 ஸ்பெயின் போனார், துபாய் போனார், ஜெர்மன் போனார், எல்லா இடத்துக்கும் போய் எவ்வளவு கொண்டு வந்து எல்லாம் சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா உங்க 10,82,000 ரூபாய், என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு 82,000 கோடி, என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா அத்தனையும் ஆர் இதையும் தாண்டி அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நாட் ஓன்லி மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இதை நாங்கள் ஒப்பந்தம் போட்டதில் 77% ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாங்க. அதுதான் முக்கியம். இப்போ நீங்க சொல்ற கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆமா, நீங்க ஒரு அப்படி சொல்லிடுவோம் 130 பில்லியன் யூஎஸ் டாலர். ஆனால் இங்கே வந்தது 19 இருந்து நல்லா கவனிங்க. அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடந்த 19 அக்டோபர்ல இருந்து 2024 வரைக்குமே 12 பில்லியன் தான். அவ்வளோதான். ஸோ இல்லை அவங்க சொல்றது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அட் மீன் பணம் ஃபுல்லா வராது, அதான் பணம் வராது, ஒப்பந்த கையெழுத்து பண்ணிட்டு அது வராமல் போகலாம். அதனால 77% ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாய் விட்டது அப்படின்னாங்க. ஸோ என்ன என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அதில் அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த கம்பெனி அதை சொல்லணும். தென் 77% ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு அப்படின்னா எந்தெந்த கம்பெனி எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. மூணாவது இவ்வளவு கம்பெனியில் இந்த கம்பெனி எவ்வளோ கோடி, இந்த கம்பெனி எவ்வளோ லட்சம் கோடி, இது எவ்வளோ பேர், இவங்க சொல்றது 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாகவே இந்த ஆண்டு அவரு ரொம்ப அழகா சொல்றாரு 32,81,000 கரெக்டா ஃபிங்கர்ல சொல்றாரு. ஆமா ஐயா, பொதுவாக இந்த மாதிரி மெமோரண்டம் 32 லட்சம்னா பரவாயில்ல, 33 லட்சம்னா பரவாயில்ல. இந்த தரவை ஸ்டாலின் எங்க இருந்து எடுத்தார் நீங்க சொல்லுங்க சார். இப்போ நாம உடனே என்ன பண்றோம், இந்த செய்திலாம் வருது ஜெயா டிவியினுடைய செய்திக்கு நெறியாளரா சரியா கொண்டு போய் பார்க்கணும்ல. கண்டிப்பா மத்திய அரசினுடைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் உள்ளே போகிறேன், உள்ளே போய் பார்ப்போம் கம்ப்யூட்டர் எடுத்து. இந்த வருஷம் வந்தது, இந்த வருஷம் 24-25 ஒட்டுமொத்த இன்ஃப்ளோவே 50 பில்லியன் டாலர் தான் வந்திருக்கு. உலகத்தினுடைய ரெசஷன் பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. அமெரிக்காவே இன்னைக்கு திக்கு முக்காடியாவது ஷட் டவுன். நேற்று நோ கிங்ஸ்னு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சார். இது வர அமெரிக்காவில் எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. மோர் தென் 7 மில்லியன் பீப்புள்ஸ் கேதர். இந்த வரலாற்றில் அமெரிக்க வரலாற்றில் இப்படி கூடதே இல்லை, கிடையாது. அப்போ நான் யோசித்து கடைசியில் பார்த்தா இந்தியாவில் அதிகமாக வந்தது 51% மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் தான். 19 பில்லியன் டாலர் தான் மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கு. 6 பில்லியன் டாலருக்கு கொஞ்சம் கூடன்னு வைங்களேன், நான் மொத்தமாக சொல்கிறேன், கர்நாடகா வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 3.68 ஒன்லி ஒரு 3 பில்லியன் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. பில்லியன் ஆர் மில்லியன்? மில்லியன் மில்லியன், நாட் அ பில்லியன். இவ்வளவுதான் அவங்களுக்கு வந்திருக்கிறது. சரி, அதை விட்டுருங்களேன், இதெல்லாம் தேவையில்லை. 2019 இருந்தே அவங்களுக்கு வந்ததே 80,000-85,000 கோடி தான் சார். 5 வருஷமே வந்திருக்கு. 10 லட்சம் கோடி எங்கிருந்து வரும்? இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆந்திரா பார்க்குறோம், தெலுங்கானா பார்க்குறோம். இந்த 5வது ஃபேஸில் தமிழ்நாடு இருக்குது. 5வது ஃபேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் மகாராஷ்டிரா, 2வது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு. சரி, இவ்வளோ வர்றதில்லை. கூகுள் கம்பெனியா வைசாக்கில் நீங்கள் சொன்னீங்களே கொஞ்சம் முன்னாடி, ஏன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலை தமிழ்நாட்டில்? அதான் மெயினாக இப்போ திரும்ப சுற்றி வளைச்சே வரைச்ச நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முதல் பாயிண்ட்டுக்கு தான் வரும். இந்த ஃபாக்ஸ்கான் இது நீங்கள் சொன்ன மாதிரி 15,000 கோடி இவங்க ஃபாக்ஸ்கான் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். இப்போது
நீங்க ஒரு இதுக்கு நம்ம முன்னாடி நான் கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தேன். அதாவது 2021 மேலேருந்து 2025 ஆகஸ்ட் மாதம் அது முடிய 10,82,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. சார் என்ன சொன்னார், சுப்பிரமணியம் சார், இல்லை சார் 2.5 வருஷத்து என்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சாதனைகள் அப்படின்னு. அதில் 2.5 வருஷத்தில் 8,50,000 கோடி பணம் வந்து விட்டது. இதில் 72 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதனால இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன், ரொம்ப பெரிய வேறுபட்ட ஃபிகர்ஸ் என்ன? அப்போ அரசாங்கத்துடைய கடமை என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க 15,000 கோடிக்கு புதிய ஒப்பந்தம் ஃபாஸ்கான் போடுறான்னு சொல்லி ஒரு ஆஃப் டேக்குள்ள ஃபாஸ்கான் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லை சொல்லிவிட்டாங்க. அப்போ எங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஃபாக்ஸ்கான் அவங்க சைடில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, இல்லை அவங்க சொன்னதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? ஒருவேளை ஃபாக்ஸ்கான் சொல்லிருக்கலாம், ஏற்கனவே எங்ககிட்ட இவ்வளோ கோடி இருக்குது, நாங்கள் புதுசாக அதில் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷன் ப்ராஜெக்டை ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், விரிவாக்க போகிறோம், இந்த ப்ராஜெக்டில் அடிஷ்னலாக அந்த ஸ்கோப் கொண்டு வர போகிறோம், அதுக்கு இவ்வளோ 1000 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி 15,000 கோடி அப்படின்னாங்களா? இல்லை இன்னைக்கு இருக்கிறது லெட்டஸ்டே ஒரு 15,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொண்டால், அதையும் தாண்டி 15,000 கோடி இவங்க கொண்டு வர போகிறாங்களா? அந்த மாதிரி ஃபாக்ஸ்கான் சொல்லவில்லை. ஸோ மக்களாகட்டும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தோணும், என்ன இவங்க அரசாங்கம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போது மக்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லா இதையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் சந்தேகத்தை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10,82,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், அவ்வளோ பணமும் வரலைங்க, நான் ஒத்துக்கிறேங்க, வர முடியாதுங்க, அவ்வளோ பணமும் வர முடியாது. இந்த ப்ராஜெக்ட் ஒவ்வொரு கம்பெனி என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு 3 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் அது அந்த அமௌண்ட் 2 பில்லியன்னா உடனே வராது. அதில் ஒரு அரை பில்லியன் தான் வரும். எக்ஸாக்ட் 4,000 கோடி தான் வரும். அவ்வளோதான். அப்போது 4-5 வருஷத்தில் முடிய போகிற ப்ராஜெக்ட் சார். இந்த ப்ராஜெக்ட் மூலம் 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் 7,000 பேருக்கு, செகண்ட் இயர் ஒரு 12,000 பேருக்கு, 5வது வருடம் முடியும் பொழுது 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இவ்வளவு டீட்டெயில்டா கரெக்ட் ஒரு வெள்ளை அறிக்கை கரெக்ட் நீங்க விட்டீங்கன்னு வச்சுங்க. இதையும் தாண்டி அந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்லணும், புரிந்துணர்வு ஒப்பந்தம் 10,82,000 கோடிக்கு போட்டிருக்கோம். அதுல முன்னாடி இவங்க என்ன சொல்லிருக்காங்க, 77, நான் முதல் ரவுண்ட்லையும் சொன்னேன், 77% ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சுன்னாங்க. அந்த 77% எந்தெந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு எந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சுன்னா, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளில் முடிய போகிறது, எத்தனை ஃபேஸில் பண்ண போகிறாங்க, முடியும் பொழுது அந்த பர்டிகுலர் கம்பெனி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்போ முன்னாடி இது ஆரம்பிக்கிறத கேட்டீங்க, ஆந்திராவுக்கு போகிறது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை? அது கூகுள். ஆமாம், ஆர்டிஃபிஷியல் ஏஐ, கூகுள் ஆர் எனி கம்பெனி, லெட் அஸ் சே இட் இஸ் ஒரு கம்பெனி, அவ்வளோதான். அந்த கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாமே. அதுக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாங்க, அதாவது மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் ஆர் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அந்த இதுக்கு மத்திய அரசாங்கமே எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இப்போ இந்த அளவுக்கு சார் ஒரு கம்பெனி, பெரிய ஒரு கம்பெனி 15,000 20,000 கோடி 1 லட்சம் கோடி போட்டு 10 வருஷத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி சூழ்நிலைகள் வேணும், என்னென்ன மாதிரி எனக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், இந்த அவர் சார் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இதில் என்னென்ன மாதிரி கண்டிஷன் நீங்கள் போடுவீங்க, இது எல்லாத்தையும் எனக்கு தேவையான ஸ்கில்ஸ் அந்த டேலண்ட் கிடைக்குமா, இத்தனையும் பார்த்து தான் செய்வேன். இதையும் தாண்டி எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் எனக்கு அனுகூலமாக இருக்கு, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஆலோசனை சொல்றதுக்கு ஆட்கள். அதையும் தாண்டி இப்போ அவர் எடுத்துங்க ஆந்திராவில் நாயுடு அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே அவர் ஆந்திரா தெலுங்கானா ஒன்றா இருக்கும்பொழுதே அந்த ஆந்திராவுடைய மேப், தெலுங்கானா ஹைதராபாத் அந்த மேப்பை வந்து பெங்களூருக்கு அப்புறம் ஹைதராபாத்தும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இது அப்படிங்கிறது இந்தியாவில்
கொண்டு வந்தது அவரு. அன்பார்ச்சுனேட்லி அது ரெண்டா உடைஞ்சது. மறுபடியும் ஆந்திராவை இப்போ அந்த அளவுக்கு பெரிய இதுவா கொண்டு வர்றார். ஸோ அந்த ஒரு நுணுக்கம், தொழில் நுண்ணறிவு, கான்ட்ரடிக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. இவர் ஒன்று சொன்னார், ஃபாஸ்ட்கான் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாங்க. இதை வெளிநாட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க மற்ற பெரிய பெரிய கம்பெனிங்க. எதனால இந்த அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கு இடையில, இதெல்லாம் ஒரு டிராபேக்கா, பின்னடைவாக அமையும். இன்னொரு முறை வரும் சார், நிறைய கருத்து சொல்லுங்க. பொதுவாக ஆமாம், இது இவர் இப்போ வருமானம், இந்த மதுபானம் அதெல்லாம் சொன்னார். பாக்கி சார் சொன்னாங்க. ஆமாம், என்ன அப்படின்னா சார், மதுபானத்து மூலம் இவ்வளோ 50,000 கோடி வருது, திடீர்னு நிறுத்த முடியாது சார், என்ன பண்ணுறது? திடீர்னு நிறுத்தியிருக்க வேண்டாம். 5 வருடமாக இருந்தீர்கள். உள்ளே வரும்பொழுது உங்களுடைய போல் ப்ராமிஸ் மேனிஃபெஸ்டோவில் கண்டிப்பாக இதை மதுவிலக்கை அமல்படுத்தும், நீங்கள் பண்ணவில்லை. இந்த 1 இயரில் ஃபேஸ்ட் மேனரில் பண்ணியிருந்தால் எவ்வளவோ இதை குறைச்சிருக்கலாம், பண்ண முடியவில்லை. இது இன்னொன்று இவங்க சொன்னாங்க, நாங்கள் எதனால் வருடம் 1 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம், இந்த 5 வருடத்தில் 5 லட்சம் கோடி நாங்கள் வாங்கினதுக்கு காரணமே எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசு எங்களுக்கு கடன் சுமையை ஏற்றிவிட்டது. அந்த கடன் சுமையை பாதியை கட்டுவதற்காகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வாங்குகிறோம். எத்தனை கோடி கட்டி? அதான் எவ்வளோ கோடி கட்டினீங்க, அதாவது இவங்க டோட்டல் சேலரி இதையும் கட்டி, அது உங்களை மெயின் ப்ராப்ளமே சார். நான் சொல்லுவேன், இந்த ஆட்சி மட்டும் இல்லை, எந்தெந்த ஆட்சியில் இலவசம்னு கொடுத்துட்டு போகிறேன், இலவசம் கொடுங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு அரசு. இப்போ GST 2 என்னங்க, GST 2 அதாவது ஏற்கனவே இருந்த வரி சலுகையெல்லாம் குறைத்து, சுமையை குறைத்து 18% 5% ஆக்கி, 12% 5% ஆர் 0% ஆக்கி குறைத்து இருக்கிறார்கள். ஏன் இது முன்னாடியே குறைக்கல அப்படி எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க. இன்றைக்கு லாஸ்ட் 8 வருஷத்தில் அந்த அளவுக்கு நிதி நிலைமை அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த நிதி நிலைமையை, இதனுடைய பயனை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக GST 2.0 கொண்டு இப்போ குறைச்சிருக்கோம் நாங்கள். இதையும் தாண்டி இதை மெயினாக பழைய FM சிதம்பரம் அவர்களே கேட்டாங்க, இது அன்றைக்கே பண்ணிருக்கலாம், 8 வருஷம் பண்ண முடியாது, அன்றைக்கி பண்ண முடியலை. இன்றைக்கி இவ்வளவு இருக்குது. ஒரு நல்ல அரசாங்கம், அதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யலாம், அவங்க மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் எப்படி கொண்டு போகலாம். இப்போது இவ்வளோ பணம் இருக்குது, இதனால் குறைச்சாச்சு GSTயை. இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்துக்குள்ளே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணி வெல்ஃபேர் ஸ்கீம், இவங்களுக்கு இதுக்கு இலவசம் அதுக்கு இலவசம் கொடுக்கலாம். ஆனால் இலவசம் மட்டுமே உங்கள் பட்ஜெட்டை முழு இதுவாக எடுத்துட முடியாது. இதை ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இந்த 2023-24 கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, CAG, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ரிப்போர்ட் கொடுக்குறச்சு அதில் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அந்த இன்டர்னல் சரியா இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம். மிக ஒஸ்ட். ஏப்ரல் 1, 2023 மார்ச் 31, 2024 அந்த பீரியட், அதை தான் 2023-24. அதில் மார்ச் மாத கடைசியில் 7450 கோடி இவங்க அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு மாசத்துல எங்கேருந்து எதுக்கு 7500 கோடி எதுக்கு செலவு பண்ணீங்க? allocated for which one? இவங்க வேற ஸ்கீம் ஏதோ போடுறாங்க. இட் ஷோஸ் உங்க பட்ஜெட்ல இது இல்ல. இட் ஷோஸ் உங்களுடைய ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராப்பராக இல்லை. CAG 2023-24 ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதனாலேயோ என்னவோ லாஸ்ட் இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்குற மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு அது